அட இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மூட்டில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம், மூட்டில் வந்து நமக்கு ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்துங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல சூப்பரான ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதை செய்யறதுக்கு நான் 3 மடல் அளவுக்கு கற்றாழை எடுத்திருக்கேன். ஆலோவேரான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் திரவங்கள் வெளியே வர்றதுக்காக நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி இதை வந்து நான் அப்படியே கவுத்து வச்சுட்டேன். அதுல இருந்து வரக்கூடிய திரவங்கள் எல்லாம் வெளியில வந்துருச்சு. அதை நமக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய அந்த முள்ளுகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை எடுக்கலாங்க. கற்றாழை வந்து நீங்க நேரடியா இந்த மாதிரி நம்ம பறிச்சு தான் நம்ம இதை செய்யணும். கடையில் வாங்கி ஜெல்லெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. கற்றாழை வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க. எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக இந்த செடியை வளருங்க. ரொம்ப நல்லது. இதோடைய மெத்தட் இதுதான். சைடில் இருக்கக்கூடிய முள்ளுகளை எடுத்துட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை சீவிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லு நம்ம ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு கரண்டியை வச்சோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சோ கூட எடுக்கலாம். நான் இது வந்து ரொம்ப பட்டையாக இருக்கிறனால நான் அதை விரல்களை வச்சே நான் இதை எடுத்துட்டேங்க. கற்றாழையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. முட்டுக்கால் முழங்கால் வலிக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஜெல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது 2 எருக்க இலை. அதுலேருந்து வரக்கூடிய பால்களை வந்து அதை வெளியாகிற வரைக்கும் வச்சுட்டு இப்போ 4 பல்லு அளவுக்கு பூண்டு, இது கூடவே சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. தோலை சீவிட்டு கழுவிட்டு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் 30 கிராம்பு, கிளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இடித்து எடுத்துக்கலாம். கிராம்பில் வந்து யூகனால்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்கனால மூட்டில் வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், அதிகமான வீக்கங்களை, அதே மாதிரி வலியை வந்து இது சரண்டர் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க அந்த கற்றாழை ஜெல்லை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுனா ரொம்ப நுரத்தள்ளி நமக்கு அது ஒரு சிறந்ததாக இருக்காது. இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா நீங்கள் இடிச்சுக்கோங்க. இடித்து இந்த மாதிரிக்கு குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெல்லு மாதிரி நமக்கு ஈஸியாகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடுகு எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஒரு 150 ml ஊற்றிருக்கேன். இது கூட நம்ம நச்சு வச்சிருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, கிராம்பு 3யுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் வந்து இந்த ஆயிலில் இறங்கிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய பக்குவம் என்ன அப்படின்னா நம்ம போட்டிருக்க பூண்டும் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை, அதாவது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கிட்டு செய்கிறது தான் இதோடைய ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கற்றாழையை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்கனால நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு சொல்லியிருக்கேன். சிம்மில் வச்சு இந்த மாதிரி மஞ்சத்தூளை வந்து இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த கற்றாழையை வந்து இந்த மஞ்சளும் கற்றாழையும் சேர்ந்து கலந்து நல்ல ஒரு தன்மையாக நமக்கு ரெடி ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இஞ்சி, பூண்டு, கிராம்பு, இது 3யும் சேர்த்து ஒரு ஆயில் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து இந்த மாதிரி எருக்க இலையில் முன்னாடியும் பின்னாடியும் தேய்ச்சிட்டு 1லேருந்து 2 நிமிஷம் மறுபடியும் ஒரு பேனில் வந்து நீங்கள் வச்சு சூடு பண்ணிடலாம். இந்த பேனு நான் வந்து எதுக்காகவே நான் யூஸ் பண்ணுறதுனால நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சு, கற்றாழையும் ரெடி ஆயிடுச்சு, இலையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த ஆயிலை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வலி இருக்குதோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணி விட்டு நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பாட்டி காலத்து மெத்தடுங்க இது. இதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. வீக்கம் இருந்துச்சுனாலோ வலி இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு உடம்பு அதிகமான வெயிட் இருக்கனால வலி வரலாம், இல்லாட்டி அதிகமான நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வலி வரலாம், ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கலாம், தடன்னு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த இலையும் லைட்டாக மிதமான சூடாக இருக்கணும். நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு சூட்டில் வச்சு இது மாதிரி வச்சுருங்க. இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்த நாளே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மஞ்சள் எதுவும் துணிலையோ உங்களுக்கு எதுலையோ ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக துணி வச்சு கூட கட்டிக்கங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.